ஒரு நகையை கொண்டு நம்ம பேங்க்ல எதுக்கு அடகு வைக்க போகிறோம்? ஏன் அந்த வீட்டில் வச்சிருக்க முடியாமல் கொண்டு வைக்கிறோமா? நம்மளோட கஷ்டத்துக்கு நம்ம சூழ்நிலைக்கு கொண்டு போய் அடகு வைக்கிறோம். ஒரு உடல்நிலை சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு கொண்டு போய் நகை அடகு வச்சுருக்கோம். ஆனால் நீங்கள் அதுக்கு 9-10 திட்டங்கள் கேட்டால் நாங்கள் எங்கே போய் இதெல்லாம் வாங்கிட்டு வர்றது? அதுக்கப்புறம் இந்த சர்டிஃபிகேட் கொண்டு வா, அந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு வா, சிபிலை கொண்டு வா, கபிலை கொண்டு வானா நாங்கள் எங்கே போகிறது? இதுக்கு எதுக்கு நகையை உங்கள்கிட்ட அடகு வைப்பானே? பேசாமல் கடையில் கொண்டு போய் வித்தெறிஞ்சிட்டு போக வேண்டியதானே? தங்கம் விற்கிற விலையில் நாங்களாம் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நடுத்தர மக்கள்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். ஏன் இப்படி தேவையில்லாமல் அடுக்கடுக்கான திட்டங்களாக போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க? இதெல்லாம் மக்களை வாழ வைக்கிறதுக்கா? ரிசர்வ் வங்கி அதை போடுது, இதை போடுது, அதை பண்ணுறீங்க, அதை பண்ணுறீங்க, எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க சார். ஏழை மக்களுக்கு என்ன தேவை அதை பாருங்கள் சார். அப்பையிலேருந்து நாங்கள் கேட்குறது அதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அவசர செலவுக்கு வந்து நகையை எடுத்து போய் வைப்பாங்க. அவங்க வந்து அதை செக் பண்ணி பார்த்துட்டு இவங்க தேவையான காசு கொடுத்துவாங்க, வந்து இது பண்ணுவாங்க. அது குறிப்பிட்ட காலம் ஒரு வருஷத்துக்குள்ளே தான் மூக்கணும் போகணுன்றதுலாம் வந்து இந்த சட்டங்கள்லாம் வந்து ரொம்ப ஏழை மக்களை ரொம்ப கடுமையாக பாதிக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்க தேவைக்கு அவங்க முடிஞ்ச அளவு வட்டி மட்டும் கட்டுவாங்க. வட்டி மட்டும் கட்டிங்கன்னா 2-3 வருஷம் கூட தள்ளி போவாங்க. குடும்ப சூழ்நிலை காரணமாக 2 வருஷம் கழிச்சு கூட மூட்டுவாங்க. அது மாதிரி இருக்கும்போது இவங்க வந்து ஒரு வருஷத்துலேயே மூக்கணும் இல்லைனாக்கா முழிடுன்னு சொல்கிறது வந்து அது எப்படி ரொம்ப பாதிக்கப்படியாக இருக்கும். இந்த நகையை வச்சிருக்கதே நம்ம எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுறது தான். இப்போ அந்த நகைக்கு நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்கணுமா, தங்கம்மா என்னன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு ஒரு தான். அதுக்கப்புறம் பில்லு. நானே எனக்கு வந்து இப்போ 35 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. நான் வந்து முன்னாடி எங்கள் அம்மா 15 வயசு இருக்கும்போது எனக்கு செயின் போட்டாங்க. அந்த பில்லுக்கு நான் எங்கே போவேன்? இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப அநியாயம். தயவு செஞ்சு ரிசர்வ் பேங்க் வந்து இதெல்லாம் திரும்ப பெறணும். முன்னோர்கள் நகை எங்கள் அப்பத்தா நகை வச்சுருந்தோம். நாங்கள் எங்கள் அப்பத்தா நகையை எங்கள் அம்மா வச்சுருந்தேன், எங்கள் அப்பா வச்சுருந்தாரு, எங்கள் அப்பா வச்சுருந்த நகையை நான் வச்சுருக்கேன். இதுக்கெல்லாம் நான் போய் என்னைக்கு பில்லு வச்சுருந்தது அப்படின்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது? ஒரு குறிப்பிட்ட நகைக்கு இந்த இப்போ பருவகாலம் வந்துருச்சு. இந்த பருவ காலத்தில் நாங்கள் போய் நகையை அடை வச்சு தான் விதை நெல் எல்லாமே வாங்குகிறோம். இதுக்கு போய் போட்டால் நான் பருவ நடுறதா அல்லது இந்த நகைக்காக நான் பாதுகாத்து நிற்கிறதா? இப்போ நாங்கள் 24 கேரட்டில் நகை வாங்கினாலும் அதுக்கான ப்ரைஸை வந்து எடுத்துக்காமல் 22 கேரட்டில் இருக்க அமௌண்ட்டை மட்டும்தான் எங்களுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து எந்த வகையில் வந்துட்டு நியாயமாக இருக்கும்? அதுவும் இல்லாமல் இப்போ நாங்கள் எப்போயோ வாங்கின நகைக்கு இப்போ கொண்டு வந்து அதுக்குள்ளே சர்டிஃபிகேட்டு கேட்டாங்கன்னா நாங்கள் எப்போ எங்கள் அம்மா எங்கள் பாட்டி காலத்தில் வாங்கின நகைக்கு இப்போ போய் கேட்டாங்கன்னா நாங்கள் எந்த கடையில் வாங்கினோம் அந்த கடையெல்லாம் கூட இப்போ இருக்குமா என்னன்னு கூட தெரியல. மக்களுக்கு ஏதாவது நன்மை பயக்குமா இதன் மூலமாக? இந்த ரசீது கேட்கறதுனால ஏழை எளிய மக்கள் ஏதாவது அவங்களுடைய வறுமைக்காக எங்கேயாவது உடனே நகை வைப்பாங்க. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு இப்படி அரசாங்கம் வந்து குறைந்த வட்டியில் நகைக்கடன் கொடுப்பாங்க அப்படின்ற எண்ணத்தில் இருந்து போய் இப்போ இவங்க சொல்கிற இந்த புதிய அறிவிப்புனால அந்த மாதிரி மனப்புறம் தனியார் வங்கிகள் நிறையா இருக்குது பார்த்தீங்களா? அது அதிகமான வட்டியில் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான இடத்துக்கு போய் 5 வட்டி 3 வட்டி 4 வட்டின்னு தரக்கூடிய அந்த நகைக்கடன் தரக்கூடிய அந்த நிறுவனங்கள்கிட்ட போய் மக்கள் போய் மாட்ட போகிறாங்க, தனியார்கிட்ட போய் மாட்ட போகிறாங்க. இப்போ வங்கி கடனே இனிமேல் நாங்கள் அரசாங்கம் கொடுக்க மாட்டோம் அப்படின்றத மறைமுகமாக சொல்கிறத அந்த திட்டமாக நான் பார்க்குறேன். அவசரத்துக்கு நகை வைக்கிறதுக்காக தான் நாங்கள் போகிறோம். பழைய பில்லெல்லாம் கேட்கும்போது எங்ககிட்ட கிடையாது. இது வரைக்கும் ஆதார் கார்டு பாஸ்புக் வச்சு தான் பேங்க்கில் நகை வாங்கினோம். இப்போ வந்து பழைய பில்லு இதெல்லாம் கேட்டு இது கேட்கும்போது என்னால் வந்து கொடுக்க முடியலைங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.